ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக கந்த சஷ்டி திருவிழா பெருசாக கோவிலில் நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் எல்லாரும் விரதம் இருக்கவங்க இருந்தாங்க. நானும் இருந்தேன், ஒரு நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு மறுநாள் கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, திருக்கல்யாணம். அடாடா, இதுவா திருச்செந்தூருக்கே வந்துட்டோமான்னு தோணுச்சுங்க. அவ்வளோ கூட்டங்கப்பா, சாமியை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு. எங்கள் ஊர்லேயே எங்கள் நகரில் இருக்க இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலில் இவ்வளோ ஒரு கூட்டமான என்னை அப்படியே அசந்து போயிட்டேங்க. அவ்வளோ கூட்டம் எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல. அத்தனை கூட்டங்க, அத்தனும் முருகன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக பக்தியோடு வந்திருக்காங்க. எங்கள் ஊர் முருகன் கோவிலில் நடந்த இந்த அபிஷேகம் திருக்கல்யாணம் எல்லாத்தையும் பாருங்கள், உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். நிறைய பேர் போக முடியாதவங்க இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ மூலயமா அவங்க பார்த்து பயனடைங்க, முருகனை வேண்டிக்கங்க. எல்லாம் எல்லாம் முருகன் நமக்கு நல்லதே செய்வாருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓ முருகா, நீங்கள் எல்லாரும் பார்த்து கண்டு கழியறதுக்கு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், முருகனுக்கு ஒவ்வொரு அபிஷேகமும் நடந்திருக்கு. எவ்வளோ மக்கள் கூட்டம், வெள்ளம்பா கடலலையான்ற மாதிரி இருக்குங்க. எல்லாரும் ஓம் முருகான்னு சொல்லிக்கங்க, அரோகரான்னு வேண்டிக்கங்க. இந்த வருஷம் அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே உங்களோட பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கங்க. நானும் அப்படிதாங்க வேண்டியிருக்கேன். அப்பன் முருகன் அருள் புரியுவாரே. அப்பன் முருகன்கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டோம். அவனே கதின்னு சரணாகதி அடைஞ்சா. அவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. அவன் பாதங்களில் சரணாகதி அடைஞ்சோம்னா அவன் பார்த்துப்பாங்க. எல்லா அபிஷேகமும் உங்களுக்கு கண் முன்னாடி வர்றது பாருங்க. கந்த சஷ்டி திருவிழாவை திருச்செந்தூர் தான் போய் பார்க்கணுன்னு இல்லைங்க. அங்கங்கே ஊரில் இருக்க அந்தந்த முருகன் கோவிலே பார்த்தாவே போதுங்க. முருகன் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. மனதார வேண்டிக்கிட்டாவே போதுங்க. கல்யாண உற்சவத்தை சூப்பராக தரிசனம் பண்ணலாங்க. சாமி உலா கொண்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சாமிக்கு முருகனுக்கு சீர்தட்டு எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கண்ணில் தண்ணி வருங்க. முருகனை பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு திருக்கல்யாணம் பார்த்துருக்கோங்க. பகவான் கல்யாணம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா? இப்பிறவியில் செய்த பயன்தாங்க இதெல்லாம். மாலை மாத்து